ஆசிரியர்கள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, வரக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், என் குழந்தை நல்லா வந்துடாதா, என் குழந்தை படிச்சிடாதா, என் குழந்தை இந்த ஆசிரியர் மூலிமா பெரிய ஆள் ஆகிடாதாங்கிற ஒரே கனவோட மட்டும்தான் அனுப்புகிறாங்க. அதனால் சரியாக படிக்காத குழந்தைகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தை தான் ஸ்கூலில் அட்மிஷனே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது மாறணும். ஜெயிக்கிற குழந்தைய மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிற ஒரு மனோபாவம் பள்ளிகளிடையும் டீச்சரிடையும் மாறணும். எல்லா குழந்தையும் உங்கள் குழந்தைன்னு எப்படி அரவணைச்சிக்கிட்டு இங்கே எல்லாம் பேசுனீங்களோ அதே மனநோடைய அரவணைச்சிக்கோங்க. 60 மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான், 100 மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான். இந்த 60 100 ஆக்கிறதுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆக்சுவலாக நீங்கள் இது நம்ம எபிசோடில், குழந்தைங்கள் எபிசோடில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா? அன்னைக்கு பெற்றோராக உட்காந்து இந்த பக்கம் பேசுனீங்க, குழந்தைங்கள் இந்த பக்கம். இன்றைக்கி ஒரு டீச்சர் அந்த பக்கம் உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா? அன்னைக்கு உங்கள் குழந்தையோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது பூர்த்தியாச்சா? ஏன்னா ஆசிரியர்கள் சொன்ன மிகப்பெரிய குறை என்னன்னா, குழந்தைகள் கூட நிறைய நேரம் பெற்றோர்கள் செலவழிக்கிறது இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்க இல்லையா? அன்னைக்கு அவங்களுடைய குழந்தை இதே மேடையில் இதே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. எங்கள் அப்பா என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், நான் சித்தப்பாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா? வீட்டில் அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் நடந்ததா? இந்த கலைஞர் டிவிக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மெடிக்கல் மிராக்கல். அதே மாதிரி என் வாழ்க்கையில அது கடவுளே வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி தான். இப்போ அவங்க அப்பா என் பொண்ணுக்காகவே வேலையை விட்டுட்டு அவ கூட தான் இருக்கிறாரு. அதுக்கு முதல் காரணமும் இதே கலைஞர் டிவி தான். ரெண்டாவது வந்து அவளுடைய என்னென்ன பண்ணுறேன், ஏன்னா நான் வேலையை விட்டு வர்றதுக்கு 6:30 7 மணிக்கு மேலே ஆயிரும் சார். என்னால் என் பொண்ணை கண்டிப்பாக என்னால் அவள் சொல்லுவா, இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவா. ஆனால் அது என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் அது அவங்க அப்பா கிட்ட அவள் அதை பகிர்ந்துக்கிறா. அப்பா இங்கே போனப்பா, இதை பண்ணப்பா, இதை செஞ்சப்பா, அவங்க அப்பாவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த கலைஞர் டிவிக்கும், ஒரு பெற்றோரோ ஆசிரியராக கலந்துக்கிட்ட எனக்கும், என் பொண்ணோட குறைய உடனே நிறைவேற்றுற மாதிரி பண்ண அந்த கடவுளுக்குமே நான் நன்றி தான் சார் சொல்லிக்கணும். வந்திருக்காங்களா? வந்திருக்கா சார். வந்திருக்காங்களா? என் பொண்ணு வந்திருக்கா சார். அப்படியா? கூப்பிடுங்க. வர்ஷினி. வர்ஷினி இருக்கீங்களா இங்க? வர்ஷினி பாப்பா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இந்த மேடையில் உட்காந்து தான் சொன்னீங்க, உங்கள் அப்பா அவங்களோட பேச மாட்டேங்கிறாரு, சித்தப்பாவோட தான் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது, உட்காந்து பேசுகிறதுக்கு கூட எங்கள் அப்பா டைம் கொடுக்குறதில்ல, அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்கன்னு அன்றைக்கி மனசு விட்டு பேசி அழுதிங்க. இப்போ அப்பா பேசுகிறாங்களா? என்ன வீட்டில் மாற்றம் நடந்திருக்கு? இப்போ வந்து அப்பா எனக்காக வேலையை விட்டுட்டாங்க. என்னதான் ட்ராப் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய இடத்துக்கு வெளியே போனோம். ஒரு ஷோ வந்து என்னோட பாதி லைஃப் மாற்றிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் என்னை வந்து பிக்கப் பண்ண வந்ததில்லை. இப்போ வந்து எனக்காக வேலையை விட்டு என்னையும் அம்மாவும் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்னு தான் இருக்காரு. வேன் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இல்லை நானே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு டோட்டலாக மாறி இருக்கு சார். சித்தப்பாவோட நேரம் செலவழிக்கிறியா, அப்பாவோட நேரம் செலவழிக்கிறியா? 2 பேரோடையும் நான் ஈக்குவலாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு விட இப்போ அப்பாவோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா அந்த மாறலுக்கு அப்புறம் உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? எனக்கு வந்து ஒரு கீ செயின் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமாட்டி ஒரு என்கிட்ட வந்து ரொம்ப நாள் ரஃப் நோட் காலி ஆகிடுச்சுன்னு ரஃப் நோட்டு எனக்கு பிடிச்ச பெண்ணோட வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பென் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். என் பர்த்டே எனக்கு யாருமே எனக்கு அதை வாங்கி கொடுக்கல. நிச்சயமாக அப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது பென் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பென் கொடுத்தது அது சின்ன பெண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அதான் அப்பா கிட்ட இருந்து வாங்கின ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கிஃப்ட். நான் ஆசிரியராக இங்கே வந்து உட்காரதுக்கு காரணமே அவள் தான் சார். அம்மா நீங்கள் எனக்கு பெற்றோராக இருக்கலாம், ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வாட்ச் பண்ணுறது என்னோட டீச்சர் தான்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் டீச்சர் சைட்லேயே போங்க, பேரண்ட்ஸ் சைடில் நீங்கள் போவேனான்னு சொன்னதுமே என் பொண்ணு தான் சார். பொண்ணு தான். பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த வாத்தமிழ ஷோ உனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ். அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். அப்பா முதல்ல ஷோவை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மாறினீங்கல்ல. ஏன்னா இதே டிவி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொன்னேன், ஷோவை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுடைய மனசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மாறணும்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான குழந்தைங்களோட எதிர்பார்ப்புங்கிறது, குழந்தைங்கள் வீட்டில் வளர்கிற காலத்திலேயே அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து.